இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தக ஒப்பந்தம் அப்புறம் புது ஜிஎஸ்டி மாற்றங்கள் இதெல்லாம் நம்ம இந்திய வாகன உதிரி பாகங்கள் துறையை எப்படி மாத்தப் போகுதுன்னு ஒரு சின்ன அலசல் பார்க்கலாம் வாங்க. அதாவது இந்தியாவுக்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் இடையில ஒரு பெரிய தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம். இது ரெண்டு பக்கமும் வரிய குறைச்சி வியாபாரத்தை ஈஸியாப்போம் கொண்டு வர தீவிரமா பேசிட்டு இருக்காங்க. இந்த வருஷத்துக்குள்ள முடிச்சிடணும்னு இருக்காங்க. இது நம்மளோட முக்கியமான வாகன உதிரி பாகங்கள் துறைக்கு புது வாசல்களை திறக்கும்னு எதிர்பார்க்கிறோம். அதே நேரம் நம்ம நாட்டுக்குள்ள ஜிஎஸ்டி குறைப்பும் இந்த துறைக்கு நல்ல சப்போர்ட்டா இருக்கு. சரி, இது ஏன் இவ்ளோ முக்கியம்? முதல்ல பாத்தீங்கன்னா, இந்த எஃப்டிஏ பேச்சுவார்த்தைகள் நல்லபடியா நம்பிக்கை தர்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ரெண்டு பேருக்குமே லாபம் தர்ற மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை இந்த வருஷம் கடைசிக்குள்ள கொண்டு வரணுங்கிறது தான் இலக்கு. இது நம்ம வர்த்தகம், முதலீடு, டெக்னாலஜி பரிமாற்றம் எல்லாத்தையும் அதிகப்படுத்தும்னு ஐரோப்பிய யூனியன் கமிஷனர் மரோஸ் ஷெஃப்கோவிச், நம்ம அமைச்சர் பியூஷ் கோயல் ரெண்டு பேருமே ரொம்ப நம்பிக்கையா சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதா, இது நம்ம வாகன உதிரி பாகங்கள் துறைக்கு ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும் பாருங்க. ஐரோப்பிய மார்க்கெட்குள்ள நம்ம ஈஸியா போக முடியும், புது டெக்னாலஜி பார்ட்னர்ஷிப் கிடைக்கும், நம்ம டிசைன் ரிசர்ச் திறமைய வச்சு இந்தியாவை பெரிய வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு ஒரு சூப்பரான உற்பத்தி இடமா மாத்த இது நிச்சயம் உதவும். இது வெறும் வியாபாரம் மட்டும் இல்லைங்க, டெக்னாலஜி வளர்ச்சியும் கூட. கடைசியா நம்ம நாட்டுக்குள்ள ஒரு பெரிய நல்ல செய்தி. வாகன உதிரி பாகங்களுக்கான ஜிஎஸ்டி வரிய 28% 18% குறைச்சிருக்காங்க. அட, டிராக்டர்களுக்கு வெறும் 5% தான் ஜிஎஸ்டி. இதனால உதிரி பாகங்கள் விலை குறையும், தேவை அதிகமாகும், வேலைவாய்ப்பும் உருவாகும்னு அமைச்சர் கோயல் சொல்லியிருக்காரு. சுருக்கமா சொல்லணும்னா, இந்தியா தன்னோட வாகனத்துறைய உலக அளவுல பலப்படுத்த ஐரோப்பிய யூனியன் கூட வியாபார ஒப்பந்தமும் நம்ம நாட்டுக்குள்ள வரி சீர்திருத்தமும்னு ரெண்டு வழியிலையும் ஒரு சேர முயற்சி பண்ணுது.